வணக்கம். இனிய குளிர்ந்த காலை வணக்கம். ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களே, நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய தினம் ஆங்கில மாதம் 30ஆம் தேதி, தமிழ் மாதம் 14ஆம் தேதி, திங்கட்கிழமை, சதுர்த்தி திதி, வளர்பிறை சதுர்த்தி திதி, அவிட்டம் நட்சத்திரம், வஜ்ரம் நாமயோகம், பத்தரை கரணம் ஆகிய சுபதினத்தில் உங்களுடைய 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் கொண்ட பலன்களை பார்ப்போம். முதலில் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளின் மூலமாக, சக போட்டியாளர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு தொல்லைகளும் அசௌகரியங்களும் வரக்கூடிய நாளாக இன்று இருக்கும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் உதவி உங்களுக்கு அனுகூலமாக முழுமையாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் மனக்கஷ்டம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவு தனலாபம் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனக்கவலை உங்களுக்கு தவிர்க்க வேண்டும். மனக்கவலை தீர்வதற்கான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உல்லாச பயணங்கள் செல்வீர்கள். புனர்பூசம் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று ரியல் எஸ்டேட் வியாபாரம் அல்லது ஒரு நிலம் வாங்க, நிலம் விற்க போன்ற நில வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகி தோன்றி மறையும். கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் உண்டு. பயணம் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இன்று இருக்கும். சிம்மராசி மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். செல்வ தனலாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். கன்னியாராசி உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குதர்க்கமான தேவையற்ற பேச்சை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் கவனம் தேவை. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று கவனக்குறைவு காரணமாக ஒரு அபராதம் செலுத்த வேண்டி வரும். ஸோ நம்ம ஹெல்மெட் போட்டு போங்க. இன்றைக்கி ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் கண்டிப்பாக உங்களை தான் பிடிப்பாங்க. இன்சூரன்ஸ் ரெனிவல் ஆயிருக்கான்னு பாருங்கள். அதே போல் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய செலவு 2 மடங்காக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே பாக்கெட் மணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும். அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று காரியங்கள் தடை உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடன் சச்சரவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கவனக்குறைவு ஞாபக மறதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உண்டு. திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மூலமாக, தாய் மூலமாக உங்களுக்கு பணவரவு தனலாபம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பத்தை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் உங்களுக்கு இன்று சிறப்பான முன்னேற்றத்தை தரும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரம்பரை சொத்திலிருந்து தனலாபம் ஒன்று உங்களுக்கு இன்று உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவு இன்று உங்களுக்கு கிட்டும். நண்பர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களையும் பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்பை பார்ப்போம். நண்பர்களே, இன்றைய தினம் புஷ்ய சுத்த சதுர்த்தி, அதாவது இன்று சந்திரமானப்படி புஷ்ய மாதத்தின் 4வது நாளாகும். மாத சதுர்த்தி இன்று காலை 12 மணிக்கு மேல் சதுர்த்தி தினம் நிறைந்த நாளில் கணபதி ஹோமம் வீட்டில் செய்வது, கணபதி பூஜை செய்வது அல்லது விநாயகர் கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைப்பது, இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய காரியம் அனைத்தும் முழு முதற் கடவுளான விநாயகரின் அருளால் உங்களுக்கு சிறப்பான ஒரு செயலாக இன்று இருக்கும். அதே போல் இன்றைய தினம் சிரவண விரதம் என்று கடைபிடிக்கப்படும். அதாவது இன்று சிரவண விரதம் என்று கடைபிடிக்கப்படும். இன்று விநாயகருக்கு நீங்கள் ஏதேனும் அவல் பொரி, கொள்ளுக்கட்டை இது போன்ற வகைகள் வைத்து படைக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் பனிபோல் விலகும் என்பது பஞ்சாங்க விதி. இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, அவிட்டம் நட்சத்திரத்தில் கூடிய சதுர்த்தி தினத்தில் செய்ய வேண்டிய காரியமாக பூ முடிக்க, நாமகரணம் செய்ய, வித்யாரம்பம், வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணம், திருமாங்கல்யம் செய்ய, மருந்து உண்ண, விவாகம் முடிக்க, இது போன்ற விஷயம் செய்வதற்கு இன்று சிறப்பான நாளுங்க. அதே போல் இன்று அந்த சில பேர் உபாசன தெய்வங்களை வழிபாடு பண்ணுவாங்க. அவர்கள் இன்று முதல் உபாசன தெய்வத்தினுடைய உச்சாடனை தொடர்ந்து செய்ய வெற்றிகளில் கிடைக்கும். விஷ ஆயுதம், அக்னி காரியங்கள் ஆகியவை செய்ய சித்தியாகும். மங்களகரமான காரியங்கள் செய்யும் பொழுது 1 மாதத்தில் என்னுடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, 12 ராசி பலன்களையும் 27 நட்சத்திர பலன்களையும்
என்னெல்லாம் செய்யலாம் என்பதையும் தொடர்ந்து பார்த்தோம். இன்று நேயர்களின் கேள்வி பதிலை தொடர்ந்து பார்ப்போம். நேயர்களே, நம்முடைய முதல் கேள்வியாளரை சந்திப்போம். அவர் பெயர் வெங்கடேஷ் ராஜகோபால். திஸ் இஸ் மை டாட்டர் ப்ரொஃபைல், கைண்ட்லி லெட் மீ த ஆன்சர் ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்கார். அவங்களுடைய பொண்ணுக்காக கேட்டிருக்கார். நேம் வித்யா. 6 ஆகஸ்ட் 1991 காலை 9:50 AM, ஜிஞ்சி, திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்திருக்கார். என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், என் பொண்ணுக்கு எப்போ ஃப்யூச்சரில் வேலை கிடைக்குமா, அரசு வேலை கிடைக்குமா, இப்போ வந்து அவங்க ப்ரைவேட் வேலையில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கார். ஸோ உங்கள் பொண்ணு எப்போ கல்யாணம் ஆகும்னு பார்க்கும் பொழுது 2020 ஆகஸ்ட்டுக்கு முன்பாக திருமணம் நடக்க வாய்ப்புகள் உள்ளது, அல்லது ஆகஸ்ட் மாதம் உறுதி செய்யப்பட்டு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய பொண்ணு வந்து மிருகசீரிடம் 1ஆம் பாதம், ரிஷபராசி, கன்னியா லக்னம். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் 7ஆம் பாவ முனை, ஸ்டார் லார்டோடைய சப்லார்டு வந்து கன்ஜங்ஷன் லார்டு வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால வீட்டு அருகே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை துளசி மாலை வாங்கி போட்டு வர இந்த திருமணமானது திருப்தியான முறையில் நல்ல முறையில் அமையும். அதே போல் அரசு வேலை கிடைக்குமான்னு இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய பொண்ணு ஜாதகப்படி புதனும் சுக்கிரனும் சனி சூரியனுடைய சம்பந்தப்பட்ட பார்வையில் இருந்ததாலும் நட்சத்திர பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதாலும் உங்களுடைய பொண்ணுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இருக்கீங்க. 7ஆம் பாவாதிபதி குரு உச்சமாக சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நமது அடுத்த நேயர் பார்க்கும்போது திவ்யா முருகானந்தம், 23 ஜனவரி 1991. பர்த் டைம் வந்து மாலை 3:45. பர்த் பிளேஸ் வந்து மதுரை. ஐ ஹாவ் 1 kids. She is 7 years old, but we are trying for another kids but no good result. So when it will happen, and we are trying to buy a land and it's not happening, when will buy? அதாவது 7 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அடுத்த குழந்தைக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எங்களுக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது, குழந்தை கருத்தங்க மாட்டேங்குது. அப்புறம் நாங்கள் நிலம் வாங்க முயற்சி பண்ணிருக்கோம், அதுவும் தள்ளி போயிட்டுருக்குன்றீங்க. நீங்கள் வந்து எப்போ குழந்தை வந்து கருத்தங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது 2020 மார்ச் ஏப்ரல் மே காலகட்டங்களில் கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி கருத்தரிக்கும் பட்சத்தில் அதுவும் பெண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2வது எப்போ நிலம் வாங்க முடியும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து உங்களுடைய ஜாதகப்படி வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. உங்களுடைய கணவரோட டீட்டெயில் அனுப்பியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2021 இறுதிக்குள் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்களே, உங்களுக்கும் இது போல கேள்விகள் உங்கள் மனதில் இருந்தால் உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி முதலில், பிறந்த நேரம் 2வதாக, பிறந்த ஊர், இது 3ஐயும் உங்களுடைய பெயருடன் அனுப்பி உங்களுடைய 2 கேள்விகள் திரையில் தோன்றுகின்ற astro.aditya@sunnoter.in மெயில் அனுப்பும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல பதிலை கொடுப்போம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹசன். மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே.